வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அசாம் மாநிலத்தில் 100 கோடி ரூபாயில் விமானம் தரையிறங்குவதற்கான நெடுஞ்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இந்திய பெருங்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் 3030 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. பாம்பாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக 4000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பேட்டரி வாகனங்களை நன்கொடையாக கொடுத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட மனோரா நினைவு சின்னத்தை சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார். புதுச்சேரியில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்று காரைக்காலில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினார். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மைய ஒதுக்கீடு குளறுபடியால் தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் சார்பு செயலர் உட்பட 5 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இணைய இணைப்பு கட்டாயம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. 10,000 கோடியுடன் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி 2.0வை துவங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுகவின் சார்பில் பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டும் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 8 மணிக்கு முன்னாலும் இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திருப்பி கேட்க வாடிக்கையாளர்களுக்கு போன் கால் செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,480 ரூபாயாகவும் 1 கிராம் 14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று டெல்லியில் புதிய பிரதமர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகள் வரையிலான திரைப்பட மற்றும் சின்னத்திரை விருதுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திராவிட மாடல் 2.0வில் கலைஞர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். தீரன் சின்னமலை அவர்களின் வெண்கல சிலை மற்றும் சி முத்துசாமி அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி துறையின் சார்பில் 122 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய 10 டிஎம்சி நீரினை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாய் சேய் நல சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் தாய்மை செயலியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். வங்கிகள் கடன் வசூல் செய்யும் போது அத்துமீறுவதை தடுக்க போன் அழைப்புகளை பதிவு செய்ய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கதேச பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஎன்பி கட்சிக்கும் அதன் தலைவர் தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்விற்கு வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3510 கோடி ரூபாய் முதலீட்டில் அமெரிக்காவை சேர்ந்த KLA கார்ப்பரேஷனின் துணை நிறுவனமான KLA இந்தியா நிறுவனம் சென்னையில் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாட்டில் தொழில்துறை உறவுகள் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நேற்று நிறைவேற்றப்பட்டது.
அதானி அணுசக்தி லிமிடெட் என்ற புதிய துணை நிறுவனத்தை அதானி குழுமம் தொடங்கியது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL மற்றும் சர்வதேச போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் 35,000 பேருக்கு மட்டுமே அனுமதி உள்ளிட்ட நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. TNPSC MRP TRP மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9,801 வெற்றியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகள் 1,31,00,000 பேருக்கு இன்று காலை 5,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையை பலப்படுத்தும் வகையில் 3 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 114 ரஃபேல் விமானங்களை வாங்க ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. கோவை மாநகரின் முக்கிய பகுதிகளில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை கீழடியில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூன் மாதம் முதல் சென்னை மறைமலை நகர் ஆலையை அமெரிக்காவின் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரியில் 39 கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். 62 கோடி ரூபாயில் UPSC தேர்வு பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கல்விக்காக வெளிநாடு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணி தொடங்கியது. மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று முதல் சென்னையிலிருந்து 1240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பொது போக்குவரத்தை ஒன்றிணைக்கவும் மக்கள் பயன்படுத்த எளிதாக நவீனமாக மாற்றும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட சென்னை ஒன் செயலி மூலம் இதுவரை 50 லட்சம் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி மதிப்பிலான 226 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 20 லட்சம் ரூபாய் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.